ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதை இந்த விலாகில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு விலாகில் நான் சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக நம்ம கார்டன் க்ளீன் பண்ணியிருந்தோம். எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. அதுக்கப்புறமா அதோட இம்பேக்ட் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம், நம்ம ஏன் அந்த மாதிரி அடசெல்லாம் போட்டு வைக்கணும்னு கார்டனை ஃபுல்லாக நான் டீப் க்ளீன் பண்ணியிருந்தேன். எப்பவும் போல் காலையில் எழுந்ததுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். எழுந்துட்டுமே இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற போட்டிருந்தேன். எப்போல்லாம் நம்ம மாவு அரைக்கிறோமோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்து தனியாக ஊற வச்சுட்டு வடை போண்டா அந்த மாதிரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலான்னு ஒரு ஆசை. அதுக்காக அதுக்குமே மாவு அரைச்சி வச்சேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் ரெடி பண்ணி வச்சாச்சு. பாப்பாவுக்கு அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தேன். இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு 7 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அரைச்சி எடுத்தேன். பாப்பாவுக்கு கடைக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் போண்டா சுட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு, அதனால தான் வடையாக போடாமல் போண்டாவாக போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா கையோடு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு கவுண்டர் டாப்லாம் துடைச்சி விட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு சரி நம்ம போயிட்டு வீடெல்லாம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறேன். வறண்டாவில் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு ஓடிட்டுருக்கு, சிறு பாம்பு. எனக்கு இதை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு இது மாதிரி இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் நான் பார்த்துருந்தேன். மண்புழு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மண்புழு கிடையாது, செவிட்டு பாம்புன்னு சொல்லுவாங்களா, அது அந்த இதுதான் சிறு பாம்பு வெரைட்டி. எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அடித்து கொள்ள வேண்டாம், வெளியில் நம்ம எம்டியான கிரவுண்ட் சைடு தள்ளி விட்டுடலான்னு சொல்லிட்டு கூட்டி அந்த பக்கம் தள்ளிட்டு இருந்தேன். ஆனால் இதை என்ன பண்ணிவிட்டு நடு ரோட்டில் போய் விழுந்துட்டு நம்ம வீட்டு சைடு வருமா இல்லை எய்த்த வீட்டுக்கு போகுமா அந்த மாதிரியே தான் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டுருக்கு. எனக்கு அதே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். விட்டுட்டு வர மனசையில் திருப்பி நம்ம அசந்த நேரம் வீட்டுக்குள்ளே ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா நம்ம இப்போ பெட்லலாம் படுக்கிறதில்ல, தரையில் எதுவுமே நான் ரொம்ப போட்டு வைக்க மாட்டேன். மோஸ்ட்லி நம்ம க்ளீனாக தான் வச்சுருப்போம், எல்லாமே மேலே தான் வச்சுருப்போம். இருந்தாலும் ஒரு ரூமில் இப்போ ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம கொஞ்சம் அடைச்சலாகவும் வச்சுருக்கோம். அதனால ஒரு பயம் எங்கேயாவது இருக்குமோ. அப்புறம் நைட் நேரத்தில் நம்ம கீழே தரையில் தான் படுக்கிறோம், இந்த பாம்பு காதுக்குள்ளே போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எனக்கு ஒரே பதட்டமாக இருந்தது. சரி அடித்து கொண்டுடலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், சாகவே இல்லை. அப்போ தான் அந்த எய்த்த வீட்டில் தான் அங்கே இருக்க அந்த அக்கா வெளியில் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க இது செவிட்டு பாம்பு தாம்மா, அடித்தா சாவையோ சாவாதோ துள்ளிகிட்டே இருக்கும், இதை நெருப்பு வச்சு தான் கொளுத்தணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கல்லெல்லாம் வச்சு அடித்து கொண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடில் டிவி வச்சுருப்பாங்க. அதனால் எல்லாம் திரும்பி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி பார்த்தா பாம்பு நின்றுட்டு இருந்திருக்கு. அதை சொன்னாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதை கேட்டதும் இன்னும் கொஞ்சம் எனக்கு பதட்டமாகிடுச்சு. ஏற்கனவே நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கில் தான் கனவுல பாம்பு பார்த்ததுக்கே அடசெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு கார்டனை ஃபுல்லாக தரையோட நிறவன மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக்கில் நான் க்ளீன் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன், கார்த்திகை தீபம் கிறிஸ்மஸ்லாம் வரதுனால. ஆனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணுற ஐடியாவே கிடையாது. நார்மலாக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பாம்பு பார்த்ததும் எம்டியாக நம்ம வீட்டில் தரையில் நல்லா ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ கிளியராக இருக்கிறதுனால டக்குன்னு பார்த்ததும் விசிபிளாக தெரிஞ்சிருச்சு. இதுவே நம்ம அசந்த நேரத்தில் அது உள்ளே போயிருந்தது, வேறு எங்கேயாவது ஷெல்ஃப் சைட்லாம் ஏறுமா என்னன்னு தெரியல, அது மாதிரி எங்கேயாவது போய் அடசலாக இருக்கிற இடத்துல உள்ளே வீட்டுக்குள்ளே போய் எங்கேயாவது ஒரு இடுக்கில் போயிட்டு இருந்து நைட்டில் குழந்தைய நம்ம வச்சுட்டு படுக்கிறோம், ஸோ சேஃப்டி இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. சரி இனிமேல் ஜன்னலை கூட திறக்கக்கூடாது எந்த சைடும் சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா ஜன்னலையும் க்ளோஸே பண்ணி வச்சுருந்தேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரூமாக டஸ்ட் அடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ க்ளீனிங் பண்ணேன்னா நெக்ஸ்ட் வீக் பண்ணேன், இப்போயே பண்ணிவிடுவோம், பண்ணிவிட்டு கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டீக்ளட்டரும் பண்ணேன். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு அடசலை எங்கேயுமே வைக்கக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் எங்கேயுமே அடசலாக இருக்காது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கைன்னு சொல்லிட்டு டீப்பாக எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டுருந்தேன். இந்த டேபிள் நான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன், பாப்பாவுக்கு ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இதில் மேலே பார்த்திங்கன்னா டாப்பில் வுட்டெல்லாம் புதுசாக இப்போ தான் அப்பா மாற்றி கொடுத்துருந்தாங்க. நான் லாஸ்ட் வீக்கில் ஒரு ஜுவல்லில் ஸ்டோன் விழுந்துடுச்சுன்னு சொல்லி ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினேன். அதுக்கப்புறம் நான் அதை மூடி தான் வச்சுட்டு போனேன். அடியில் லீக்கேஜ் இருந்திருக்கும் போல இருக்குது, சைட்லேருந்து அது கசிஞ்சு டேபிளில் ஊற்றிடுச்சு. தொடச்சா போகவே இல்லை, அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே இதுக்கு ஏதாவது ஒரு கவர் வாங்கி போட சொல்லிகிட்டே இருந்தாங்க அம்மா, டேபிளில் கிராச்சஸ்லாம் விழுவுன்னு. நானும் பார்த்துட்டு இருந்தேன் டேபிள் கவர், எதுவுமே இங்கே பக்கத்தில் ஸ்டோர்லலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் சரி நம்ம ஏற்கனவே டேபிளில் வீட்டில் இருக்க டேபிளுக்கெலாம் இந்த மல்டி கலர் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருந்தோம்.
அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டிக்கர் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் ஸ்டிக்கரும் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு டேபிள் இருந்துச்சு. அதெல்லாம் ஒட்டுற பிளானில் இருந்தோம். அதுக்குள்ளே அந்த டேபிள் டேமேஜ் ஆகிட்டதுனால அந்த ஸ்டிக்கர் அப்படியே இருந்துட்டு, சரி அதெல்லாம் சும்மா தானே இருக்குது, அதை ஒட்டி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலான்ட்டு அதை நான் வந்து ஃபுல்லாக டேபிளுக்கு மேலே டாப்பை வந்து மேக் ஓவர் பண்ணிட்டேன். இந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். இந்த லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து பாத்ரூம்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே வந்து நான் யதார்த்தமாக மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு தான் போயிருந்தேன். ஆனால் நம்ம கண்ணில் பட்டதை பாருங்கள், இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து இந்த டைம் தான் நான் பார்க்குறேன். நிறைய டைம் நாங்கள் போயிட்டு அது ஓப்பன் பண்ணதுலேருந்து, ஆனால் இந்த டைம் தான் நான் இதெல்லாமே பார்த்தேன். சக்ஷன் ஆர்கனைசர்ஸ் இதெல்லாமே. சரி இதை வச்சு நம்ம வந்து பாத்ரூமை வந்து மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஏன்னா இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியணும். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவல் ரேக் வந்து அவங்க ஒரு கம்பியில் வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. சரி இதனால் வெயிட் தாங்கும் போல இருக்குது, நம்ம இதே வாங்கிக்கலான்ட்டு. அதனால் இந்த டவல் ரேக்கு இதிலே சோப் பாக்ஸ் வந்து ஒரு சிங்கிள் இது இருக்கிறதும் டபுள் இருக்கிறதும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஹூக்கு, இதெல்லாம் வந்து அங்கே வாங்கிட்டேன். அப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அன்றைக்கி அழைச்சிட்டு போயிருந்தோம். இந்த லூஃபா வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தா. சரி பாப்பா வந்து முதுகில் சோப்பு போடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூஃபா வந்து வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இந்த இது நாடா அதே மாதிரி அங்கே இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஊசியோடய கொடுத்துருக்காங்க. சரி இன்ஸ்கர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாடா வந்து ஒரு சில இதெல்லாம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, ஷார்ட்டாக இழுத்து கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்குது. சரி அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த மைக்ரோ ஃபைபர் க்ளீனிங் கிளாத் வந்து நிறைய கலர்ஸில் இருந்தது. நான் வந்து ப்ளூ எடுத்திருந்தேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளையன்சஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. சரி எவ்வளோ லென்த் இருக்குது என்னன்றலாம் தெரியலன்றதுனால ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வந்து கார் துடைக்கிறதுக்கு, பைக் க்ளீனிங்க்கு, கம்ப்யூட்டர் க்ளீனிங்க்கு, மிரர் க்ளீனிங்கு, கிச்சன் க்ளீனிங் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு செட் ஆனிச்சுன்னா வாங்கிக்கலான்ட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதிரி நெட்டடு கர்டைன்ஸ் வந்து ஒன்று மட்டும் நான் க்ரே கலர் டார்க் க்ரே வாங்கிச்சாது. டோர் கர்டைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, விண்டோ கர்டைன்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. நம்ம லிவிங் ரூமில் ஒரு ப்ளூ கலர் கர்டைன் போட்டிருந்தாலும் அதை வந்து பெட்ரூம்க்கு மாற்றிட்டு நெட்டட் கர்டைனை இங்கே லிவிங் ரூம்லேயே போடலாம். ஹஸ்பண்ட் வந்து ஏதோ அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அதை ரூமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு லிவிங் ரூமில் வந்து இந்த லைட் கலர் கர்டைன் வந்து வாங்கி போட்டுடலான்ட்டு அதுவும் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணுறப்பே தெரிஞ்சுது. ஒரு ஆர்கனைசரை வந்து நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன், எடுக்கவே முடியல. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சரி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லி வச்சுனால எடுத்துக்கலாம், இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அதே இடத்துல இருக்கட்டும்னு விட்டுட்டேன். கிட்ஸ் பெட்ரூமில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா தேவையோ எல்லா ஆர்கனைசர்ஸுமே வந்து கரெக்டாக ஒரு செட்டாக வந்து வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி. இந்த 2 சோப்பு வைக்கிறதுல கீழே சோப்பும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் லூஃபா மாட்டுறதுக்கு ஒரு ஹூக் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு இதை தான் எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், எடுக்கவே முடியல, நல்லா ஸ்ட்ராங்காக செட் ஆகிடுச்சு. சரி இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் கிளீனர் வைக்கலான்னு. அதில் வந்து 1/2 லிட்டர் பாட்டில் வந்து வைக்கிறப்ப எனக்கு ஒரு டவுட்டு, வெயிட் தாங்காதோன்னு. ஏன்னா அந்த ட்ரே வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. எங்கே வலிக்கிட்டு வந்து மேலேருந்து விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு இடத்துல வைக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா எடுக்கவே முடியல. அதனால் சரி இருந்துட்டு போட்டு இப்போதைக்கு சொல்லிட்டு விட்டாச்சு. எதுவும் கீழே விழுகிற மாதிரி தெரியலை. டாய்லெட் கிளீனர் இருக்க ட்ரே மட்டும்தான் கொஞ்சம் டவுட். அதனால் கொஞ்சம் தள்ளி பின்னாடி வச்சா அதுவும் வந்து ரொம்ப வராதுன்னு தோணுச்சு. முன்னாடி ஸ்க்ரப் வந்து வச்சுக்கலான்ட்டு அதையும் செட் பண்ணி வச்சுட்டேன். டோரோட சைடு ஓப்பன் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கிட்ட வந்து டவல் ரேக் வந்து ஃபிட் பண்ணேன். டவல் ரேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கழட்டியும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாப்பா கேட்டுட்டு இருந்தா, இங்கே தான் தண்ணியும் கொஞ்சம் ரொம்ப படாது, அதனால் நான் இந்த இடத்துல ஃபிட் பண்ணேன். எங்கே டோருக்கு பின்னாடி இடைஞ்சலாக இருக்குமோன்னு பார்த்தா கரெக்டாக டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸ் பத்துனுச்சு. அதனால் அந்த இடத்துல ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ டைல்ஸ்லாம் இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ராடெல்லாம் க்ளீன் பண்ணணும்னாலும் க்ளீன் பண்ணி நம்ம வந்து ரீஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து கையை வச்சு அமைக்கி பார்த்தேன் எங்கே எடுத்துக்கிட்டு வருதா அப்படின்ற மாதிரி. எதுவும் வரல, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிட் ஆகிருக்கு. இது எல்லாமே ஒன் ஹோம் பிராண்டு, ரிலையன்ஸ் அவங்களோட ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் முன்னாடி நம்ம ஃப்ளஷ் டேங்கில் தான் வந்து வச்சுருந்தோம். எல்லாத்தையும் நம்ம வைக்க ஃப்ளஷ் டேங்கே ஆட ஆரம்பிச்சிட்டு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஃபிட்டிங்க்கு ஆள் கூப்பிட்டு ஃபிட் பண்ணோம். அதுக்கப்புறமும் திருப்பி அது மேலேயே வச்சுக்கிட்டு இருக்கோமே, எங்கே எடுத்துகிட்டு வந்து இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ளஷ் டேங்க். இதெல்லாம் வைக்க வெயிட்டு தாங்காமல் தான் அது ஆடுதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த சைடு ஒரு ஹூக் வந்து ஒட்டிட்டு அதில் வந்து க்ளீனிங் ப்ரஷ் வந்து மாட்டி விட்டுருக்கேன். இது முன்னாடியே நம்ம மாட்டி வச்சுருந்தது தான். வேறு எந்த ஆர்கனைசருமே இல்லாமல் எம்டியாக இருந்தது. இப்போ நம்ம ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். காலையில் வந்து 9 மணிக்கு க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். வெளியில் வந்து ஃபஸ்ட்டு வராண்டாவில் டஸ்ட்லாம் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கிட்ஸ் பெட்ரூமில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் லிவிங் ரூம் க்ளீன் பண்ணேன்.
அந்த க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கப்பே சரி டேபிளுக்கு வந்து ஸ்டிக்கர் பண்ணிடலான்ட்டு அது வந்து ஒட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக அந்த மாதிரி இருந்துச்சு, போய் உட்காந்துட்டேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட. அந்த மாதிரி வேலைக்கு இடையில நம்ம போய் உட்காந்தோம்னா சரசரன்னு டைம் போயிடும். 1 ஹவர் கிட்ட கூட வந்து போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் எழுந்து வந்து திருப்பி சரி இதுக்கப்புறம் உட்காரக்கூடாதுன்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் மாஸ்டர் பெட்ரூமை வந்து க்ளீன் பண்ணேன். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கேபினட்ஸ்களெல்லாம் க்ளீன் பண்ணலை, வெளியில் அவுட் சைட் மட்டும் அப்படியே ஒரு ரவுண்டு தொடச்சி மட்டும் விட்டுட்டு மாஸ்டர் பெட்ரூம் போயாச்சு. ஏன்னா கிச்சன் தனியாக ஒரு நாளைக்கு கேபினட்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து வெளியில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் டஸ்ட்டு தட்டி அதெல்லாம் துடைக்கிறோம். அதனால் அது அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலான்ட்டு அதை விட்டுட்டு மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக டஸ்ட் அடித்து க்ளீன் பண்ணேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் க்ளீன் பண்ணுறப்பையும் வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸை இடத்த மாற்றி மாற்றி வந்து வச்சுக்கிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ இங்கே தான் வந்து இந்த 2 வார்ட்ரோபும் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இது 2ஐயும் கொண்டு போய் மாஸ்டர் பெட்ரூமில் வச்சோம். திருப்பி அங்கேருந்து ஒன்று கொண்டு வந்து இங்கே வச்சேன். 2ஐயும் செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒன்று வச்சுருந்தேன். இப்போ திருப்பி அங்கேயும் இந்த இடத்துக்கே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து வெளியில் நம்ம லிவிங் ரூமில் இருந்து கர்ட்டனை கழட்டி இந்த பெட்ரூமுக்கு வந்து போட்டு விட்டுட்டேன். இங்கே ஒன்று போட்டிருக்கேன். அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அடிக்கடி மழை பெய்யறதுனால அங்கே ஒரு கயிறு கட்டியிருக்கேன். ஸோ அதை கழட்டினதுக்கப்புறம் தான் அந்த ரூமில் வந்து கர்ட்டன் போட முடியும். அதனால் இப்போதைக்கு இந்த ரூமில் மட்டும் ஒன்று வந்து போட்டு விட்டுருக்கேன். வார்ட்ரோப்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி நவுத்தி மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டேன் ஒரு வாட்டி. ஏன்னா ரீசெண்டாக தான் அதை க்ளீன் பண்ணுறதுனால அகெயின் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ண முடியாது. க்ளீன் பண்ணுறதுக்கும் அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாமே அடுக்கி தான் இருந்தது. அதனால் லைட்டாக அப்படி எல்லாத்தையும் நவுத்தி விட்டு மட்டும் பார்த்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம உடன் வார்ட்ரோப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாக்கு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்னெட் லாக்கர் கிடைக்கும் சொல்லியிருந்தீங்க. நானும் அதுவும் அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதை வாங்கலை. அதுக்கப்புறம் சரி வாங்குவோன்ட்டு அப்படியே டிலே ஆகிட்டு இப்போ வந்து திருப்பி ஓப்பனில் இருக்கே அப்படின்னு ஒரு டவுட்டுக்காக எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் நவுத்தி மட்டும் வச்சு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்டீல் வார்ட்ரோப் வந்து நம்ம திங்ஸ் எடுக்கிறப்ப மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவோம், எடுத்துகிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ பிரச்சனையே இல்லை. புதுசாக இப்போ இந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிருக்கு. ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஆஃபீஸில் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து இங்கே ஒரு ஹூக் இருந்தது. பாப்பாவோட ஃபோட்டோ இங்கே தான் ஃப்ரேம் வந்து நம்ம மாட்டி விட்டுருந்தோம். அதை எடுத்துகிட்டு இப்போ இங்கே பெட்ரூமில் இந்த ஃபோட்டோ வந்து மாட்டி விட்டேன். லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ராக ஒரு ஹூக் இருந்தது. அந்த இடத்துல வந்து பாப்பாவோட ஃபோட்டோ வந்து ஃப்ரேமை வந்து மாட்டி விட்டுட்டேன். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ப்ளூ கலர் கர்டன் தான் வந்து பிடிச்சிருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டட் கர்டனில் லைட் க்ரே வந்து விண்டோஸ்க்கும் டார்க் க்ரே வந்து டோருக்கும் அது மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது. டார்க் கலர்ஸ்லாம் டோருக்கு வர மாதிரி, பேஜ் கலர்லேயே நல்லா டார்க்காக இருக்கிறது டோருக்கும், கொஞ்சம் லைட் கலர் வந்து நம்மளுக்கு விண்டோஸ்க்கும் வர மாதிரி இருந்தது. எங்களுக்கு அந்த கலர் வந்து பிடிக்கலை. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம போனப்போலாம் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இப்போ எதுவுமே இல்லை, இதுதான் இருந்தது லைட் க்ரே. இதே நல்லாயிருக்கு, இதே வாங்கிக்கலாம். நாங்கள் இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தோம்னா இந்த கர்டன் வந்து கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருந்திருக்கும். வீட்டில் பெயிண்ட் அடிக்கல, அது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறனால இதுவும் சேர்ந்து ஒரு மாதிரி லைட் கலராக இருக்கிறதுனால அட்ராக்டிவாக இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜன்னலில் வெளிச்சம் வந்து உள்ளே வரதான் செய்யுது. அதனால் அதோட ரிஃப்ளெக்ஷன் டிவியில் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணலாம். செட் ஆகலைன்னா திருப்பி நான் வந்து ப்ளூவே வந்து மாற்றிடுவேன். குவாட் சிங்க் பற்றி வந்து நிறைய பேர் வந்து அடிக்கடி கேட்குறீங்க, மெயின்டெனன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சில வீடியோஸில் நானுமே யூடியூப்லலாம் வந்து பார்த்தேன். மெயின்டெனன்ஸ்க்கு வந்து செட் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறது, அழுக்கு கரையெல்லாம் படியுதுன்னு. நம்ம வீட்லேயுமே இப்போ நம்ம 2 இயர்ஸாக நம்ம இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் எதுவாக இருந்தாலும் அதை ஊற்றி க்ளீன் பண்ணாவே நல்லா பளிச்சுன்னு மாறிடுது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக ஆகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அந்த லிக்விடை ஊற்றி விட்டோன்னா நம்மளுக்கு அது ஊற்றுறப்பே தெரியும் கலர் டிஃப்ரென்ஸ் டக்குன்னு சேஞ்ச் ஆகுறது. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரைட் ஆகிடும். ஏற்கனவே நம்ம புதுசாக வாங்கினப்போ எப்படி இருந்ததோ அந்த கலருக்கு வந்து வந்துடுது. எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு பிராண்டும் இருக்கும்ல. இப்போ நாங்கள் வந்து இந்த குவாட் சிங்க் வந்து கேரசல் பிராண்டில் வாங்கியிருந்தோம். அவங்க யூஸ் பண்ணது வேறு பிராண்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் யாராவது வந்து இந்த கேரசல் பிராண்டில் குவாட் சிங்க் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ எப்படி இருக்குன்றதான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்கணுன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க தண்ணியை பொறுத்து கூட மாறுதோ என்னமோ. அதனால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஷெல்ஃப்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் இறக்கி வச்சு டஸ்ட்லாம் அடிச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு 2 பாக்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணோம். இன்னுமே வந்து டீக்ளட்டர் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவையானதை மட்டும் வச்சுக்கிறதுக்கு தான் நாங்களும் ட்ரை பண்ணுறோம். சிட்டிங் ஏரியாவில் கீழே இருக்க அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் திங்ஸ் தான். எல்லாம் முன்னாடி மேலே ஏற்றி இறக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி கீழே வச்சாச்சு. அப்பப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், அதுக்கும் வசதியாக இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் வீடு கட்டுறப்பே வந்து பார்த்தா தான் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டுக்கு குடியேறினதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப டிலே ஆகிடுது. இந்த டோரு எல்லாத்துக்கும் போட்டப்போ இந்த ரூமில் இருக்க ஷெல்ஃப் மட்டும்தான் சரி கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படியாவது போட்டுருந்துருக்கலாம். நாங்களும் 1 இயர்க்குள்ளே போட்டுருணும்னு நினச்சோம். அப்படியே டிலே ஆகி இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் டோர் போடுறதுக்கு டைம் வரல. இன்னும் 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, மேலே வந்து ஷெட்டு போடணும், இந்த ஷெல்ஃப்லாம் வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுறது, அந்த வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்றது தான் இப்போ எங்களோட டார்கெட்டு.
டோரெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டா உள்ள திங்ஸ் இருந்தாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலை. இந்த மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி அடைச்சி வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வார்ட்ரோப் தான் வைக்கணும். நாங்கள் வார்ட்ரோப்புக்கு பதிலாக தான் இந்த ஷெல்ஃப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். டோர் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து லேஃப்ட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம்லேயும் டோர் போட்டுருவோம் லேஃப்ட்டில், கிட்ஸ் பெட்ரூம்லேயும் லேஃப்ட்டில் டோர் போட்டுருவோம். ஸோ அங்கே வந்து ஏற்றி வச்சுட்டு கீழே வந்து ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஒரு உண்டியல் மாதிரி அந்த இடத்துல வச்சு குபேரன் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு செட் பண்ணணும் அப்படின்றலாம் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் டோர்லாம் போட்டதுக்கப்புறம் பண்ணலாம். இடையில வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டே பண்ணதுனால வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 2:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு பாப்பா வளைக்கிறதுக்கு போயிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நாள் வந்து அப்படி தான் போனது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வந்து ரிவ்யூக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் ஹால் வீடியோ. அமேசானில் வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல் வந்து பார்த்திங்கன்னா 6th டிசம்பர்லேருந்து 11th டிசம்பர் வரைக்கும் லைவில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12th டிசம்பர்லேருந்து 17th டிசம்பர் வரைக்கும் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கண்டினியூவாக டீலாக வந்து வரப்போகுது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1500+ டாப் பிராண்ட்ஸில் வந்து மினிமம் 50 to 80% வரைக்கும் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 lakhs+ ஸ்டைல்ஸில் வந்து டீல்ஸ்லாம் வந்து வரப்போகுது. நான் வந்து இன்றைக்கி கரண்ட்டாக காலையில் இப்போ செக் பண்ணப்போ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸில் ஒரு சிலதுக்குலாம் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க இன்னிலேருந்து நீங்கள் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அப்போ அங்கேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேபலாய் பிராண்ட்லேருந்து ஒரு பிங்க் கலர் எம்ப்ராய்டரி காட்டன் அனார்கலி குர்த்தா வந்து எடுத்திருந்தேன். இதில் எல் சைஸ் வந்து எடுத்திருந்தேன். எல் சைஸ் எவ்வளோ லாங்காக வருது பாருங்கள். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எம்ஏ கரெக்டாக இருக்கும். எம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே நம்மளுக்கு பாட்டமில் வந்து ஏறி வரும் ஹைட்டு. இது வந்து நம்மளுக்கு எல் எடுக்கிறதுனால எவ்வளோ லென்த்தாக வந்துடுது பாருங்கள். எனக்கு வந்து இது சூட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த குர்த்தியில் வந்து 2 சைடும் வந்து நாட்டு கொடுத்துருக்காங்க. ஹிப் போர்ஷனில் வந்து நம்ம டைட் பண்ணோம்னா அதை வந்து இழுத்து கட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பேக் சைடு நான் திரும்பினப்போ அதில் வந்து நம்மளோட ஹிப்புக்கு மேலே வரைக்கும் தான் லைனிங் வந்து வருது. கீழே பாட்டமில் லைனிங் கிடையாது. அதனால் கொஞ்சம் விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்லாம் வந்து போடணும். ரவுண்ட் நெக்கு 3/4 ஸ்லீவோட வந்திருக்கு. எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து செஸ்ட் போர்ஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லைனிங் வந்து ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்து வந்து இந்தியா பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ஃபேபலாய் ஸ்டோர் தான். அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா மஸ்லின் ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் குர்த்தி வந்து எடுத்திருந்தேன். அந்த பிங்க் கலர் குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினப்போ 563 ரூபா. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 714 ரூபாய்க்கு இருக்குது. ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது. அதனால் செக் பண்ணிவிட்டு எப்போ ட்ராப் ஆகுதோ வாங்கிக்கோங்க. ப்ளூ கலர் குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 636 ரூபாய்க்கு வாங்கினேன். அதே சேம் ப்ரைஸ்க்கு தான் இருக்குது. இது வந்து ஹை ஆகிட்டு திருப்பி டவுன் ஆகுது. அதை நான் செக் பண்ணேன். அதனால் நீங்களும் வந்து ப்ரைஸ் எப்போ இந்த சேம் ப்ரைஸ்க்கு வருது இல்லை இதை விடவும் கம்மியாகுதான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஃபேபலாய் ஸ்டோர்லேருந்து வாங்குகிற எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வாங்குறத விட ஒரு சைஸ் கம்மியாக வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது. அதனால் நான் அந்த பிங்க் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்த்துட்டனால நான் இதை வந்து வியர் பண்ணி பார்க்கல. இதில் 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஜெஸ்ட் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. சென்டராக வந்து ஒரு டிசைன் பால் டிசைன் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கீழே பார்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாட்டம்லேயும் லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பேட்டாவிலேருந்து மென்ஸ் கேஷுவல் ஷூ வந்து எடுத்திருந்தேன். இது வந்து 5 UKலேருந்து 11 UK சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. 9 UK நம்ம வந்து வாங்கியிருந்தது 1475 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஆஃபீஸ் வியருக்காக ஹஸ்பண்டுக்காக வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்லேருந்து ஒரு ரெகுலர் குர்த்தா 499க்கு எடுத்திருந்தேன். எக்ஸல் சைஸ் வந்து வாங்கியாச்சு ஷார்ட் குர்த்தின்றதுனால. ரவுண்ட் நெக்கு 3/4 ஸ்லீவோட ஜஸ்ட் போர்ஷனில் வர பட்டன்ஸ் டிசைனில் வந்து ஃபஸ்ட் பட்டன் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணுற டைமில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக. மேட்ச் வித் கோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. லைட் கோல்டு கலர் வந்து இதுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு சில்வர் பேஸில் போயிடலாம். ஏன்னா இதில் இருக்க பிரிண்ட் வந்து சில்வர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் லைட் கோல்டு கலரில் இருக்குது. நான் வந்து இப்போ வியர் பண்ணியிருக்க இந்த ஆஃப் ஒயிட் ஷிம்மர் லெக்கினே வந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சைடில் வந்து பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக ஒரே மாதிரியான பிரிண்டட் வந்து வந்துடுது. அடுத்ததாக அகெயின் வந்து மேக்ஸ்லேருந்து ஒரு ஷார்ட் குர்த்தி. இது வந்து ரயான் மெட்டீரியலில் எடுத்திருந்தேன். பட் கைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரயான்னு சொல்லவே முடியல. ஒரு மாதிரி காட்டன் பேஸில் தான் இருக்குது. ரயான் ஸ்லப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க மெட்டீரியல். ஸோ அது வந்து காட்டன் தானோ அப்படின்ற மாதிரி தோணுது. 3/4 ஸ்லீவு ஃப்ளோர் லென்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் லென்த்துக்கு ஓரளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வர மாதிரி இருக்க குர்த்தி தானே இது. ரவுண்ட் நெக்கு பிரிண்டட் குர்த்தி தான் இதுவுமே. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக
மேலே டாப்லேருந்து கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்குமே பட்டன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் பட்டன் மட்டும் தான் ஓப்பன் பண்ணிக்கிற ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமில் வந்து ஒரு சின்ன ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்திலேயும் வந்து ஒரு சைடு வந்து பேக்கெட் வந்து வந்துடுது. 499 தான். எம்ஆர்பி இந்த 2 குர்த்தியுமே மேக்ஸ் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தது வந்து 599. நம்மளுக்கு ஒரு 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. இதோட அமேசான் ஹாலும் வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.